விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நமக்கு வீட்டிலேயே நம்ம விநாயகருக்கு எப்படி என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம வீட்டிலே குழந்தைங்களுக்கு பிடிச்ச இந்த விநாயகர் சதுர்த்தி ஆண்டில் முதல் பண்டிகையாக வருவதால் அதற்கு முதன்மையான ஒரு நிகழ்வு நம்ம செய்ய போகிறோம். இது இப்போ நமக்கு விநாயகர் சதுர்த்திக்கு முதல்ல நம்ம வந்து இந்த எருக்கஞ்செடி இதில் நமக்கு வந்து கிடைச்ச இந்த எருக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெண் எருக்கம். இதில் இருக்கிறதுலே அபூர்வமானது. மற்ற வந்து இந்த வெண்ல கலரில் இருக்கக்கூடிய அந்த எருக்கஞ்செடி வந்து பார்ப்பதற்கு ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வு, எங்கேயும் கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி எருக்கஞ்செடிகளை எடுத்து நம்ம மாலை தொடுத்து நம்ம விநாயகருக்கு நம்ம சூட போகிறோம். அதற்காக தான் நாங்கள் வந்து இதை தேடி ஒரு செடி தான் எங்களுக்கு கிடைச்சிது. மற்ற இது எல்லாமே வந்து ஆஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கலரில் ஒரு மாதிரி பிங்க் கலரில் ஒரு மாதிரி கலராக இருக்கும். அந்த எருக்கம் தான் அதிகமாக இருக்கும். இந்த எருக்கம் பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண் எருக்கம் பூ கிடைப்பது வந்து ரொம்ப அரியுது. இது மூலிகை குணம் கொண்ட எருக்கும் செடிகளில் இது ஒன்று. அதே மாதிரி வீட்டுக்கு இந்த கண் திஷ்டி அப்புறம் கெட்ட தேவாதைகள் வராமல் தடுப்பதற்கு அனைத்து விதமான சக்தி நிறைந்த ஒரு செடியாக இது கருதப்படுகிறது. அதே மாதிரி இந்த எருக்கம் இந்த வெண் எருக்கம் கட்டையை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் கட்டுவதற்கும் ரொம்ப சிறப்பு. இப்போ அதெல்லாம் இந்த எருக்கம் கட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரே செஞ்சு வழிபடுறாங்க. அவ்வளோ அபூர்வ சக்தி, மூலிகை சக்தி கொண்ட ஒரு அபூர்வ செடியாக இது கருதப்படுகிறது. அதனால இந்த வெண் எருக்கம் பார்ப்பது அவ்வளோ அரியுது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எருக்குமே நீங்க பார்க்கலாம். இதில் வந்து கலராக இருக்கும் வச்சுக்கலாம். இந்த வெண் எருக்கம் பார்க்கறது ரொம்பவே அரியுது. அதே மாதிரி இந்த கோவில் விசேஷ நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெண் எருக்க கட்டைன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அது சொல்லுவாங்க. ஆனால் அது வெண் எருக்க கட்டையா இருக்காது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரொம்ப ரேரு. இது வந்து நார்மலாக கிடைக்கக்கூடிய எருக்கம். இந்த கலர் எப்படி இருக்கு பாருங்க, லைட்டு பிங்காகவும் கலரா அப்படியே எல்லா கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி இது இருக்கும். இப்போ அதனால தான் அதுக்கும் உங்களுக்கு இதுக்கும் வேறுபாடு காட்டுறதுக்காக தான் இந்த எருக்கும் செடியை நம்ம காட்டணும். இப்போ இந்த 2 விதமான எருக்கும் செடியை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம விநாயகருக்கு சிலை வாங்குவதற்காகவும், அதே மாதிரி இதுல இருந்து மண்ணை வந்து இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கி நம்மது இந்த குழந்தைகள்லாம் இருப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் வந்து கடவுள் வழிபாட்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தால் அவங்களுக்கு இயல்பாக நம்ம வந்து உருவாக்கணும். இறைவன் வழிபாடு வந்து இப்போ நம்ம பொம்மை மாதிரி இவங்களுக்கு வாங்கிட்டு வந்து இதில் அவங்களுக்கு வந்து அவங்களே நீங்கள் இஷ்டப்படி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா வீட்டிலேயே அவங்களுக்கு செஞ்சு வழிபடுவதற்கு அவங்களுக்கு ஒரு ஈடுபாடான ஒரு செயல் வந்து இந்த இயற்கையிலிருந்து நமக்கு வந்து தோன்றுவதற்கான ஒரு எண்ணமாக அவங்களுக்கு கருதப்படுது. அதனால இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு என்னதான் உங்க படிப்புல வந்து மூழ்கி இருந்தாலும் இப்ப இவங்களுக்கு வந்து இதை மாதிரி பர்ச்சேஸ் பண்றதுக்கு இது வெளியில அந்த மார்க்கெட் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அந்த எண்ணெய் அந்த உணர்ச்சிகளை அந்த விடுவதற்கு இது ஒரு இயல்பாக அமையும். அதனால இப்ப நம்ம மார்க்கெட்டுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்குவதற்கு இப்ப அந்த பூவை பறித்து கொண்டோம். இப்ப விநாயகர் சிலை வாங்க வேண்டும். இப்ப அந்த பழ வகையெல்லாம் வாங்குவதற்காக இப்ப மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இப்ப நீங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த விசேஷ நாட்கள்ல அனைத்து பொருள்களும் ஒரே இடத்துல இந்த அங்காடி இந்த பொருள்ல இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, தாமரை, வெண் தாமரையோட இந்த பிங்க் கலர்ல இந்த இருக்கக்கூடிய தாமரை வந்து அவ்வளவு விசேஷ இதுவும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூ 20 ரூபாய்ன்ற இதுல அவங்க சேல்ஸ் பண்றாங்க. இப்ப நம்ம அதை லாஸ்டா தான் நாங்க வாங்க போறோம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல என்னென்னலாம் இருக்குதுன்றத பார்க்க போறோம். இப்ப இங்க ஒரு 10 வகையான பொருள் எல்லாத்தையுமே அடங்கிய ஒரு குழுவையா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 150 ரூபா அப்படின்ற முறையில் இவங்க அனைத்து வகையும் ஒரே பேக்ல போட்டு நமக்கு கொடுத்துட்றாங்க. அந்த அம்மா இதை நீங்க ஒவ்வொரு பழமும் வாங்குவதற்கு நமக்கு எங்கேயும் அலைய தேவையில்லை. ஒரே இது 150 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரே பேக்ல போட்டு அவங்க நமக்கு கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு இப்போ வந்து வாழை இலை வாங்கணும், வாழைப்பழம் வாங்கி ஆகணும். இப்படி இவங்களுக்கு பசங்களையும் நமக்கு அவங்களுக்கு நீங்கள் கையோடு நீங்கள் கூட்டு வந்து நீங்கள் பெரியவங்க நீங்களே வாங்கி நீங்களே அனைத்தையும் செய்கிறதோட இதில் ஈடுபாடோட அவங்க குழந்தைங்களையும் நீங்கள் கூட்டு வந்து அவங்களுக்கு இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். இப்போ ஆண்டுல முதல் பண்டிகையா நமக்கு வந்து கொண்டாட போறது எது அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி. இதுல அவங்கள முழுமையா நீங்க ஈடுபடுத்தினீங்க அப்படின்னா வருங்காலங்கள்ல அவங்களுக்கு இது ஒரு எப்படி பூஜைன்னா என்ன, இறைவன் வழிபாடு என்றால் என்ன அப்படின்ற எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு தோன்றுவதற்கு அவங்களை அனைத்து இது மாதிரி இந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் கொண்டு போறது அவங்களுக்கு கூட்டு போனீங்கன்னா
வீட்டிலேயே அடைச்சி வச்சிருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி வெளியில நீங்க கொண்டு வரப்ப அவங்களுக்கு ஒரு புது அனுபவமாகவும் அது கிடைக்கும். இப்போ இந்த ஒரு சீப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50 ரூபான்ற அந்த முறையில் அந்த ஒரு கொடுத்தாங்க. இப்போ நம்ம விநாயகர், இப்போ நாங்கள் வந்து இங்கே புதுசாக ஒரு விநாயகர் ஒன்று வாங்குறோம். இது இல்லாமல் மண்ணும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இது இல்லாமல் மண் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா என் பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவளே சிலை செய்வதற்காக, இது அவளுடைய கற்பனை திறனை வளர்ப்பதற்காகவும் அந்த மண்ணை கொஞ்சம் நாங்கள் இங்கே கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அடுத்த முறை நீங்கள் இது மாதிரியான குழந்தைங்களை கொண்டு போய்ட்டு அவங்களுக்கு மண் வந்து எக்ஸ்ட்ரா அவங்களே வச்சு நீங்கள் வாங்கி அவங்களே நீங்கள் செய்ய சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை இது கொடுக்கும். இப்போ 2 விதமான எருக்கம் பூவை நம்ம வச்சுருக்கோம். ஒன்று வெண் எருக்கம், ஒன்று அது கலராக இருக்கக்கூடிய இது ரெண்டுமே. இது எல்லாத்தையுமே உரிச்சு மாலையாக தொடுக்க போகிறோம். இப்போ இதில் எவ்வளோ வேற்றுமை இருக்குது பாருங்க. ஏன்னா இது வெண்ணெய், இதை பார்க்கறதே உங்களுக்கு ரொம்ப அரியுது. இப்போ நாங்கள் கொண்டு வந்த விநாயகரை இப்போ என் மகள் அவங்களே வந்து அந்த விநாயகரை சிலையை அவங்களே செய்கிறாங்க. இது அவங்களுடைய திறனை வளர்ப்பதற்கு இது ஒரு அனுபவமாக இருக்கும். அதனால ஆண்டில் முதல்வாக இருக்க மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு அடுத்த இந்த வீடியோ பார்க்கும்போது அடுத்த முறை இதே மாதிரி அவங்களுக்கு அங்கே நீங்கள் சிலை வாங்குற இடத்துலயே அவங்களுக்கு வந்து இந்த மண்ணை நீங்கள் வாங்கி கொண்டு அவங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு அவங்களே ஒரு தன்னை வளர்த்துவதற்காக ஒரு முறையை அவங்களுக்கு நமக்கு கொடுக்குறதா இருக்கும். பார்த்தா விநாயகர் மாதிரி இல்லை, ஆனால் விநாயகர் மாதிரி வந்துரும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இப்போ நம்ம வந்து மாலையாக தொடுத்துட்டோம். இப்போ 3 மாலையாக நாங்கள் தொடுத்துருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து 2 விநாயகர் வந்து சிலையாக நாங்கள் செஞ்சது, ஒன்று வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இப்போ அந்த வெண்ணெய் இறுக்கம் பண்ணது வந்து எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு பாருங்க. இப்போ சிலையை செஞ்சிட்டாங்க. இப்போ எல்லாமே பூஜை அறைக்கு கொண்டு வந்து அந்த பூஜை அறைக்கு தேவையானதெல்லாம் அவர்களே செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த வெண்ணெய் இருக்கிறத நாங்கள் வந்து அந்த பெரிய விநாயகருக்கு சுட போகிறோம். மீதி இருக்கிற 2 மாலை வந்து 2 விநாயகர் நாங்கள் செஞ்சோம். அந்த செஞ்சதுக்கான அந்த மாலை வந்து அங்கே தொடுக்க போகிறோம். வீட்டில் இறைவன் வழிபாடு பூஜை அறையில் அவர்கள் அழகாக இருக்கும். அதேமாரி ஒரு பெண் குழந்தை நம்ம வீட்டில் அவங்க செய்யக்கூடியது சின்ன குறும்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெண் குழந்தைகள் செய்வது அவ்வளவும் அழகுதான். இது எல்லாமே விநாயகரை நம்ம வந்து செஞ்சு முடிச்சுட்டு அன்னைக்கு நாங்கள் வந்து முதல் நாள் இறைவனை வழிபட்டு விட்டு இப்போ அன்றைய ஒரு 3 நாள் கழித்து கடலில் விட வேண்டும். இப்போ ஆறு இருக்கவங்க ஆற்றில் விநாயகரை கரைச்சிருவாங்க. ஆற்று இல்லாத பகுதியில் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடல் பகுதி, எங்களோட வீட்டு நாங்கள் புதுச்சேரியில் இருக்கோம். இப்போ எங்களுக்கு வந்து அருகில் வந்து கடல் இருப்பதால் நாங்கள் வந்து இந்த விநாயகரை வந்து 3 நாள் கழித்த பிறகு விநாயகரை கடற்கரைக்கு கொண்டு வரோம். கடற்கரையில் தீபம் வழிபாடு நடத்திய பிறகு அதில் கடலில் கரைப்பது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதில் வந்து விநாயகர் வந்து இதுவும் பசங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. அவர்களுக்கு வந்து நம்ம கடலில் கொண்டு வந்து இதெல்லாம் அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய மூளை வளர்ச்சியோட திறனை வந்து வளர்ப்பதற்கு இதுவும் ஒன்று. இது சாதாரண ஒரு விஷயம் தானே அப்படின்ற அந்த கருதல் இல்லாமல் குழந்தைகளை வந்து இதெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தன்னுடைய திறனை வளர்ப்பதற்கு இதுவும் ஒரு மூலக்கூறாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கை தான். இங்கே கொண்டு வந்த சிலைகள்லாம் படைத்து விட்டு அவர் பெரியவர்களுக்கு அறையில் இறங்கி உள்ளே விடுவதற்கு பயம் ஏற்பட்டால் இவர்கள் இந்த சிறுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலையை கொண்டு போய் கரைப்பதற்காகவே இவர்கள் ஒரு விளையாட்டாக இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வங்காள விரிகுடாவின் அலையின் இன்று பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக அலைகள் இருப்பது வேறு பெரிய நிகழ்வாக தான் எனக்கு தெரியும்.
ஏன்னா அலைகள் ரொம்ப சீற்றம் ஏற்படும். இப்ப என்னவோ தெரியல, அமைதியாக இருக்கிறது. அதே போல ஆண்டுக்கு ஒரு முறையாவது கடல்ல நீராடுவது அவ்வளவுக்கும் நல்லது. பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆண்டுக்கு ஒரு முறையாவது இந்த கடல்ல குளிக்கிறதுனால இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த சதைகள் பகுதிகள்லாம் நம்ம மெல்லிய சதை பகுதி. இதுல அதிகமா இந்த நோய் கிருமிகளை உண்டாக்கக்கூடிய இந்த செயலை நம்ம ஆண்டுக்கு ஒரு முறையாவது இதுல குளிக்கும் போது இந்த நோய் தொற்று இது போன்ற சரும வியாதிகள்லாம் எதுவுமே வராது. இதோட நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி இந்த ஆண்டு 2020 ஆண்டு நிகழ்வு இதோட முடித்துக் கொள்கிறோம். இது இப்ப இறைவனை வழிபட்டு விட்டு கடல்ல நான் கரைக்கக்கூடிய நிகழ்வு வந்துவிட்டது. ஓம் நம சிவாய வாழ்க.